ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டெட்டுக்கு நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் திட்ட குறியீடும் அறிவியல் குறியீடும். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இது 8th ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் சாப்டர். திட்ட வடிவம் கொடுத்திருக்காங்க, அதுக்கு அறிவியல் குறியீடு மாத்தி கொடுத்திருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த நம்பர் எடுத்துக்கிருவோம். 0.00123. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டை நான் எடுத்துக்கிறேன். இதை நான் அறிவியல் குறியீடுக்கு மாத்தணும். அறிவியல் குறியீடு அப்படின்னா இன்டு 10 அப்படின்னு மாத்தி எழுதணும். ஒரு நம்பரை கொடுத்திருக்க நம்பரை இன்டு 10 வச்சு எழுதிட்டோம்னா அது அறிவியல் குறியீடு ஆயிரும். இந்த புள்ளி அப்படி நகட்டுங்க. 1 2 3. இப்ப இந்த புள்ளி இங்க வந்துரும். இப்ப இதை எப்படி மாத்த போறேன்? 1.23 மாத்த போறேன். 1.23 மாத்த போறேன். இந்த புள்ளி எத்தனை ஸ்தானம் நகர்ந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3. 3 நம்பருக்கு அடுத்து நகர்ந்து வந்திருக்கு. அதனால இங்க 10 -3 போடணும். புள்ளி எங்கிட்டு நகருதுன்னு பாருங்க. புள்ளி வலது பக்கம் நகர்ந்தா மைனஸ் போடுங்க. அதே புள்ளி இடது பக்கம் நகர்ந்தா பிளஸ் போடுங்க. இத நீங்க எண்கோடு படிச்சிருப்பீங்க இல்லையா? 0 1 2 3. இங்கிட்டு -1 -2 இருக்கும். நம்ம நார்மலான நம்பர் லைன் இப்படிதான் படிச்சிருப்போம். இது வலது பக்கம் நமக்கு பிளஸ் இருக்கும், இடது பக்கம் மைனஸ் இருக்கும். இதை நம்ம அப்படியே மாத்தி ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். புள்ளிய நம்ம வலது பக்கம் கொண்டு போறப்ப 10 மைனஸ் போடணும். இப்ப புள்ளிய நான் இடது பக்கம் நகட்டினா 10 பிளஸ் போடணும். இந்த இருக்க இதை அப்படியே மாத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அடுத்தது பாருங்க. ரெண்டாவது எடுத்துக்காட்டு அதே மாதிரிதான். 0.0123. இதை நான் அறிவியல் குறியீட்டுக்கு மாத்தணும். இப்ப நம்பர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுல நம்பருக்கு அடுத்துதான் புள்ளி வரணும். அப்ப இந்த புள்ளி என்ன நகட்டணும்? 1க்கு அப்புறம் வர மாதிரி நகட்டணும். அப்ப 1 2 2 ஸ்தானம் நகட்டி இருக்கேன். அப்ப 1.23. இந்த புள்ளி இங்க வந்துருச்சு. சரிங்களா? அப்ப 1.23 எழுதிட்டு இன்டு 10 எத்தனை ஸ்தானம் நகட்டினீங்க? 1 2 2 நம்பருக்கு அப்புறம் நகட்டினீங்க. அதனால பவர்ல -2. ஏன்? ஏன்னா புள்ளி வலது பக்கம் நகட்டியிருக்கேன், ரைட் சைடு நகட்டியிருக்கேன். அதனால மைனஸ். இதே நான் லெஃப்ட் சைடு நகட்டினா பவர்ல பிளஸ் போட்டுறணும். இதே மாதிரிதான் அடுத்த எடுத்துக்காட்டு. இதை பாருங்க. இங்க என்ன இருக்கு? 0.123 இருக்கு. நமக்கு எப்பயுமே நம்பர்ல நம்பருக்கு அடுத்துதான் புள்ளி வரணும். அப்ப இந்த ஒரு 0வை இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சோம்னா போதும். இப்ப இது எப்படி மாறிடும்? 1.23 இன்ட்டு 10 நான் என்ன நகட்டியிருக்கேன்? ஒரு ஸ்தானம் தான் நகட்டியிருக்கேன். அப்ப பவர்ல -1 அப்படின்னு போட்டுறணும். இத பாருங்க. இது கரெக்டா தான் இருக்கு. இப்போ 1.23 தான் இருக்கு. எப்பயுமே அறிவியல் குறியீடு எழுதுறப்ப நம்பர்ல நம்பருக்கு அடுத்துதான் புள்ளி இருக்கணும். அப்ப இங்க கரெக்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அறிவியல் குறியீடுக்கு மாத்துறப்ப இன்டு 10 போடணும். அப்ப இன்டு 10 இங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணல அப்படின்னா பவர்ல 0. சோ இதான் ஆன்சர். அதே மாதிரி அடுத்தது பாருங்க. 12.3. டீச்சர்ஸ் இதே மாதிரி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு நம்பருக்கு அடுத்துதான் புள்ளி இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 2 நம்பருக்கு அடுத்து புள்ளி இருக்கு. அப்ப நான் அதை மாத்தணும். எப்படி மாத்தணும்? 1.23 நான் மாத்தணும். இப்படி வரணும். ஏன்னா நம்பருக்கு அடுத்துதான் புள்ளி வரணும். இன்டு 10 மாத்தணும்னா நம்ம அறிவியல் குறியீடு வந்துடும். இப்ப இந்த பவர்ல எப்படி போடணும் அப்படின்னா, இந்த புள்ளியை நகட்டுங்க. எங்கிட்ட நகட்ட போறேன்? இடது பக்கம் நகட்ட போறேன். அப்ப 1.23 வந்துடும். இந்த புள்ளி இங்க 2க்கு முன்னாடி வந்துடும். ஒரு ஸ்தானம் தள்ளி வந்துருது. நான் எங்க நகட்டியிருக்கேன்? இடது பக்கம் நகட்டியிருக்கேன். அப்ப இடது பக்கம் நகட்டினா பிளஸ். இங்க ஒரு புள்ளி நகட்டியிருக்கேன், அதனால +1. பவர்ல பிளஸ் போட வேண்டாம். மைனஸ்னா போடணும், பிளஸ்னா போட வேண்டாம். டீச்சர்ஸ் இப்ப புள்ளி வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்ப அடுத்து புள்ளி இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம எழுதிடலாம். இப்ப 123 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்டு 10 போட்டுட்டு இந்த இடத்துல புள்ளி வைங்க. இப்ப புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருது? 2 நம்பர் வருதா? அப்ப அடுக்குல 2. அவ்வளவுதான். இப்ப இதை ஈஸியா மாத்திட்டேன் பாருங்க. அதே மாதிரி இப்ப இதை பார்க்கணும்னா இப்படி இருக்கு. இன்டு 10 போட்டுருங்க. புள்ளி இங்க வைங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கா? அப்ப அடுக்குல 3. இவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. முழு நம்பரா இருந்தா நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஆனா எழுதுறப்ப அறிவியல் குறியீட்டுல எழுதுறப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். புள்ளிக்கு அப்புறம் லாஸ்டா 0ல முடிஞ்சுச்சுன்னா அந்த 0வை கட் பண்ணிடணும். இந்த 0வை எடுத்துடணும். இதே மாதிரி இப்ப இந்த இதை பாருங்க. 123.00 இருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்? அறிவியல் குறியீடு இன்டு 10 போட்டுக்கோங்க. இங்க புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கா? அப்ப இங்க 4. அதே மாதிரி இந்த 2 0 என்ன பண்ணிடணும்? கட் பண்ணிடணும்.
புள்ளிக்கு அப்புறம் கடைசியில 0 வந்தா கட் பண்ணிருங்க. சோ இதுதான் ஆன்சர். இதா இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். முழு நம்பர் வந்தா ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இது 123 3 0 இருக்கு. இப்ப இத அறிவியல் குறியீட்டுக்கு நம்ம மாத்த போறோம். அறிவியல் குறியீடுனாலே இன்ட்டு 10 போடணும். நம்பருக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும். இப்ப புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 5 நம்பர் இருக்கு. அதை இங்க பவர்ல போட்டுருங்க. லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த 0வை அடிச்சிருங்க. இவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? இதே மாதிரிதான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 0வை மட்டும் அப்படியே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இங்க 4 0 இருக்கு. இப்ப நான் அறிவியல் குறியீடுக்கு மாத்திரேன்னா இன்ட்டு 10 நம்பருக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும். இப்ப புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 நம்பர் இருக்கு. அதனால அடுக்குல 6 போட்டுருங்க. மறக்காம இந்த புள்ளிக்கு அப்புறம் லாஸ்டா வரக்கூடிய 0வை அடிச்சிருங்க. ஓகே டீச்சர்ஸ், இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரிதான் ஒரு திட்ட வடிவத்தை நம்ம அறிவியல் குறியீட்டுக்கு அழகா மாத்திரலாம். டீச்சர்ஸ் இன்னும் சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பூமியின் விட்டமானது கொடுத்துருக்காங்க. இது அறிவியல் குறியீட்டுல எழுத சொல்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, முழு நம்பரா இருந்தா ரொம்ப ஈஸி. அதை அப்படியே எழுதிக்கங்க. 12 7 5 6 3 0. முழு நம்பரா இருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். இன்ட்டு 10 போடுங்க. ஏன்னா நமக்கு அறிவியல் குறியீடு எழுத போறோம். இன்ட்டு 10. ஒரு நம்பருக்கு அடுத்து புள்ளி வைக்கணுமா? நம்பருக்கு அடுத்து புள்ளி வைக்கணும். இப்ப புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. இப்ப பவர்ல 7 போட்டுருங்க. புள்ளிக்கு அப்புறம் கடைசியா வரக்கூடிய 0வை அடிச்சிருங்க. இவ்வளவுதான் ஆன்சர். 1.2756 இன்ட்டு 10⁻7 இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். முழு நம்பர் கொடுத்தா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப அடுத்து கொடுத்துருக்காங்க, வியாழன் கிரகத்தின் கன அளவு சுமார் இவ்வளவு கொடுத்துருக்காங்க. இத அறிவியல் குறியீட்டுல எழுதணும். எப்படி கொடுத்தாலும் நம்மளால எழுத முடியலையா? முழு நம்பரா இருக்கா? இருக்கு. ரொம்ப ஈஸி. இதோட என்ன பண்ணணும்? இது அப்படியே எழுதிட்டு இப்ப இன்ட்டு 10 போட்டுருங்க. அவ்வளவுதான். இது கூட இன்ட்டு 10 போட்டுருங்க. நம்பருக்கு அடுத்து புள்ளி வச்சிருங்க. இப்ப புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி இங்க மேல போடுங்க. அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்ப இந்த நம்பருக்கு அடுத்து புள்ளி வச்சுட்டா புள்ளிக்கு அப்புறம் 14 நம்பர் வருது. அப்ப இன்ட்டு 10⁻14 போட்டுட்டு புள்ளிக்கு அப்புறம் லாஸ்டா வரக்கூடிய 0 ஃபுல்லா கட் பண்ணிருங்க. எடுத்துருங்க. இது ஃபுல்லா அடிச்சிடணும். இப்ப மீதி என்ன வருது? 1.433. இங்க வரக்கூடிய 10⁻14. சோ இதுதான் ஆன்சர். நான் கொடுத்துருக்காங்களா? சார் இப்ப முழு நம்பரா இருந்துச்சு, ஈஸியா எழுதிட்டீங்க. இப்ப டெசிமல்ல இருக்கு, புள்ளி வச்சிருக்கு. இப்ப எப்படி எழுதுறது? இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பாருங்க, இது ரொம்ப ஈஸி. எப்பவுமே என்ன சொல்லிருக்கேன்? நம்பர்ல நம்பருக்கு அடுத்து புள்ளி வரணும். இங்க நம்பர் எங்க ஆரம்பிக்குது? இந்த இருக்கு. அப்ப 8க்கு அப்புறம் தான் புள்ளி வரணும். இந்த 8க்கு அப்புறம் புள்ளி வர்றது மாதிரி எழுதணும். ஓகே டீச்சர்ஸ், இன்ட்டு 10 மாத்திக்கங்க. ஏன்னா அறிவியல் குறியீடு. இப்ப இந்த புள்ளிய 8க்கு அப்புறம் மாத்துங்க. அப்ப நகட்டுங்க இந்த புள்ளிய. எத்தனை ஸ்தானம் நகட்டணும் பாருங்க. 1 2 3 4 5 6 7. எத்தனை ஸ்தானம் நகட்டுறேன்? 7 ஸ்தானம் நகட்டுறேன். அப்ப இங்க அடுக்குல 7. நான் எங்கிட்டு நகட்டி இருக்கேன் அதை பாருங்க. புள்ளிய நான் வலது பக்கம் நகட்டி இருக்கேன். வலது பக்கம் நகட்டுனா மைனஸ். புள்ளிய நான் இடது பக்கம் நகட்டுனா அது பிளஸ். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் இங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பர் இருக்கா? 1.3 இன்ட்டு 10⁻12, 7.89 இன்ட்டு 10⁻−21 இருக்கு. இங்க 10 அடுக்க பாருங்க. அடுக்குல பிளஸ் வந்துச்சுன்னா, பிளஸ்னா தமிழ்ல மிகைன்னு சொல்லுவாங்க, மைனஸ்னா தமிழ்ல குறை. சரிங்களா? இது பாசிட்டிவ், பிளஸ்னா பாசிட்டிவ், மைனஸ்னா நெகட்டிவ். இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்க தமிழ்ல பிளஸ்னா மிகை, மைனஸ்னா குறை. இங்க 10 அடுக்க பாருங்க. பவர் வந்து பிளஸ்ல இருந்துச்சுன்னா அதுதான் பெரிய நம்பர். அதே இது பவர்ல மைனஸ் வந்துச்சுன்னா அது சின்ன நம்பர். சோ நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது, பெருசு சிறுசு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு 1.39. அறிவியல் குறியீடுகளை ஒன்று சேர்க்க. இப்ப கொஸ்டின் இதா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2 கொடுத்துருக்காங்க. இதை சேர்த்து எழுத சொல்றாங்க. ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிக்கங்க. பாருங்க, நம்பரையும் பெருக்கிருங்க. 7ஐயும் 5.2ஐயும் பெருக்குங்க. 5.2ஐயும் 7ஐயும் பெருக்கிறேன். 14க்கு 4 மிச்சம் 1. 35 35 1 36. இங்க ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப இங்க ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சிருங்க. இங்க லாஸ்ட்ல இருந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இப்போ 36.4ன்னு வருதா? இப்ப இந்த 7ஐயும் 5.2ஐயும் பெருக்குனா 36.4ன்னு வந்துருச்சு. அடுத்து இந்த இருக்கு இல்லையா? 10⁻2 10⁻7 இதை செய்யணும். நம்ம அறிவியல் குறியீடு ஏற்கனவே படிச்சிருக்கோம்.
அடுக்கு விதி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அடுக்கு விதி பார்த்திருக்கோம். 10^2 இன்ட்டு 10^7. இப்ப நான் இதைத்தான் பெருக்க போறேன். பெருக்கல்ல பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கூட்ட சொல்லியிருக்கேன். என்ன விதிப்படி? இதுக்கு ஒரு ரூல் சொன்னோம் அடுக்கு விதியில. a⁻m இன்ட்டு a⁻n ஈக்குவல் டு a⁻m+n. சார் ஃபார்முலா படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவே 1 மார்க்ல கேட்கறாங்க, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாம் கேட்டிருக்காங்க. பெருக்கல்ல பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன பண்ணணும், கூட்டணும். சோ இந்த விதிப்படி தான் நான் அதை செய்யறேன். பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன பண்ணணும், கூட்டணும். அப்ப 7ஐயும் 2ஐயும் கூட்டினா 9. அப்ப 10^9ன்னு வந்துரும். இந்த இருக்கா 10^9. இப்ப இந்த ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். என்ன பண்ணோம், 7ஐயும் இதையும் பெருக்கணும், 36.4ன்னு வந்துருச்சு. 10^2ஐயும் 10^7ஐயும் பெருக்கிறப்ப அடுக்க கூட்டிட்டோம், 10^9ன்னு வந்துருச்சு. எனக்கு அறிவியல் குறியீட்டை பொறுத்த வரைக்கும் முத நம்பருக்கு அடுத்துதான் புள்ளி வரணும். இப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கணும், இந்த புள்ளி இங்க வரணும். ஏன்னா முத நம்பருக்கு அடுத்துதான் புள்ளி வரணும். அப்ப நான் இந்த புள்ளிய இங்க நகட்ட போறேன். ஒரு நம்பர் நகட்டுறேன், நல்லா கவனிங்க. இடது பக்கம் ஒரு புள்ளியை நகட்டணும்னா நம்ம அடுக்குல என்ன பண்ணணும், ஒன்ன சேர்க்கணும். ஓகே டீச்சர்ஸ், கவனமா இருக்கணும். வலது பக்கம்னா மைனஸ் சேர்க்கணும், இடது பக்கம்னா பிளஸ்ல சேர்க்கணும். அப்ப நான் இடது பக்கம் தான் ஒரு ஸ்தானம் நகட்டுறேன், அதனால அடுக்குல ஒரு 1 சேர்த்துக்கங்க. அப்ப இந்த புள்ளி இங்க வந்துடும். எப்படி மாறிடும், 3.64 இன்ட்டு 9 + 1 என்னன்னு மாறிடும், 10ன்னு மாறிடும். வந்துருச்சு ஆன்சரு. ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2வது கொஸ்டின். சோ இதுல அதே மாதிரிதான், இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. 3.7ஐயும் 2ஐயும் பெருக்கிருங்க. 7 14க்கு 4 மிச்சம் 1, 2 3 6, 6 1 7. ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு, அதனால ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப இந்த 2 நம்பரையும் பெருக்குனா என்ன வந்துருச்சு, 7.4ன்னு வந்துருச்சு. இன்டூ என்ன இருக்கு, 10^-5, 10^-3. நான் உங்களுக்கு ஈஸியா தெரியணும்ன்றதுக்காக இன்னொரு தடவை எழுதிக்கிட்டேன். நீங்க டைரக்டா கூட இதை பெருக்கி எழுதலாம். நம்பரையும் பெருக்கணும், அடுக்கையும் 10^-10 பெருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் இதை பெருக்கிறப்ப கவனமா இருங்க, பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன பண்ணணும், கூட்டணும். அப்படித்தானே? இது -5 -3, அப்ப சேர்த்தோம்னா என்ன வந்துடும், -8ன்னு வந்துடும். இங்க எனக்கு கரெக்டா ஒரு நம்பருக்கு அடுத்துதான் புள்ளி இருக்கு, அதுவே கரெக்டா தான் இருக்கு, அதனால அப்படியே விட்டுறலாம். ஆனா இங்க எனக்கு எப்படி கிடைச்சிச்சு, 2 நம்பருக்கு அப்புறம் தான் புள்ளி இருந்துச்சு, அதனால அந்த புள்ளியை நான் ஒரு நம்பர் நகட்டினேன், ஒரு ஸ்தானம் நகட்டினேன். ஆனா இங்க அப்படி இல்ல, அதுவே கரெக்டா தான் இருக்கு. சோ அப்படியே விட்டுலாம். ஆன்சர் 7.4 இன்ட்டு 10^-8. டீச்சர்ஸ், இதே மாதிரி எடுத்துக்காட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 1.40. அறிவியல் குறியீடு கொடுத்துட்டு திட்ட வடிவத்துல கேட்கிறாங்க. திட்ட வடிவம்னா என்ன, நம்பர், சாதாரண நம்பருக்கு மாத்த சொல்றாங்க. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். திட்ட வடிவத்துல இருந்து அறிவியல் குறியீடு மாத்துறதுக்கு எப்படி, அதே மாதிரி அறிவியல் குறியீட்டுல இருந்து திட்ட வடிவம் மாத்துறது எப்படின்னு தெரியணும். இதுக்கு எண் கோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். 0 1 2, இங்க -1 -2, இங்கிட்ட பிளஸ் இருக்கும், இங்கிட்ட மைனஸ் இருக்கும், அதானே? இது வலது பக்கம், இது இடது பக்கம். இத மாத்தி யோசிங்க, அப்படிதான் சொன்னேன். இத மாத்தி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். எங்க நம்பரை அறிவியல் குறியீட்டுக்கு மாத்துறப்ப மாத்தி யோசிங்க அப்படின்னு சொன்னேன். அதே இது திட்ட வடிவத்துக்கு, அறிவியல் குறியீட்டை திட்ட வடிவத்துக்கு எழுதுறப்ப இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் லைனை எப்படி இருக்குமோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நம்பரை எடுத்துக்கோங்க, 2.27 இன்ட்டு 10^-4. இதுக்கு நான் திட்ட வடிவம் சாதாரண நம்பரா எழுதணும். சாதாரண நம்பர்னா என்ன சொன்னேன், எண் கோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் எங்கிட்டு இருக்கும், இடது பக்கம் இருக்கும். அப்ப இந்த புள்ளிய நான் இடது பக்கம் நகட்ட போறேன். ஓகேவா? எத்தனை ஸ்தானம் நகட்டணும், இங்க அடுக்குல 4 இருக்கு, அப்ப இங்க புள்ளிக்கு முன்னாடி 4 ஸ்தானம் நகட்டணும். இருக்கா 2.27 இருக்கு, இத 4 ஸ்தானம் நகட்டணும். இங்க இந்த இருக்க புள்ளி இங்க வந்தா ஒரு ஸ்தானம், அப்ப இன்னும் 3 ஸ்தானம் வேணும். இல்ல அப்ப நானா 0 சேர்த்துக்கணும். இவ்வளவுதான். இப்ப இங்க இருக்க புள்ளி என்ன வந்துருச்சு, இங்க வந்துரும். ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான், ஆன்சர் வந்துச்சு பாருங்க. எப்பயுமே வெறும் புள்ளியில ஸ்டார்ட் பண்ணி நம்ம எழுதக்கூடாது, 0 புள்ளின்னு தான் எழுதணும். நான் கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.00022. அடுத்தது பாருங்க, 1.86 இன்ட்டு 10^5. இத நான் நம்பரா மாத்தணும், திட்ட வடிவத்துல எழுதணும். 1.86 எடுத்துட்டேன். அந்த புள்ளி எங்கிட்ட நகட்டணும், வலது பக்கம் நகட்டணும். எத்தனை ஸ்தானம் நகட்டணும், 5 ஸ்தானம் நகட்டணும். இங்க 2 ஸ்தானம் இருக்கு, இன்னும் எத்தனை வேணும், 3 வேணும். அப்ப 3 0 சேர்த்துக்கங்க. அப்ப இங்க இருக்க புள்ளி எங்க வந்துடணும், இங்க வந்துடணும். எழுதலாமா? அப்ப 1 8 6 3 0 இப்படி வரும். எப்பயுமே
புள்ளிய லாஸ்ட் இருந்தா விட்டுறலாம். ஓகே டீச்சர்ஸ். சார் நீங்க தான் சொன்னீங்க முன்னாடி புள்ளி, இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே புள்ளி இருந்தா ஜீரோ சேர்க்க சொல்லி. ஆரம்பிக்கிறப்போ புள்ளி இருந்தா ஜீரோ சேர்க்கணும், முடியிறப்போ புள்ளி இருந்தா விட்டுறணும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு நம்பரையும் புள்ளி வச்சு எழுதலாம். 2 புள்ளின்னு எழுதலாம், அதாவது 2.0ன்னு எழுதலாம். 3.0ன்னு எழுதலாம். 4.0ன்னு எழுதலாம். 2 ஒண்ணுதான். அதனாலதான் லாஸ்ட்ல புள்ளி வந்தா விட்டுட்டு எழுதிடுவோம். ஓகே டீச்சர்ஸ். சோ அதை விட்டுட்டோம்னா என்ன வருது? 1 8 6 3 0 வருது. இதை கொடுத்துருக்காங்களா ஆன்சர்? திட்ட குறியீட்டில் எழுதுக. இப்ப அறிவியல் குறியீடு கொடுத்துட்டு திட்ட வடிவம் கேட்கிறாங்க. 8.68 இன்ட்டு 10^25. இது எதுல இருக்கு? பிளஸ்ல இருக்கு. டீச்சர்ஸ் திட்ட வடிவம், திட்ட வடிவம்னா நம்பர்னா நம்பர் லைன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிட்டு பிளஸ் இங்கிட்டு மைனஸ். இங்க பிளஸ் இருக்கு, அப்ப பிளஸ்னா வலது பக்கம். புள்ளியை நான் வலது பக்கம் நகட்டணும். வலது பக்கம் எத்தனை நம்பர் நகட்டணும்? 25 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆனா இங்க 2 நம்பர் இருக்கு. இன்னும் எத்தனை நம்பர் வேணும்? 23 நம்பர் வேணும். அப்ப 23 0 சேர்க்கணும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதிக்கலாம். இதெல்லாம் பெருசா இருக்கு, அவ்வளவு பெருசெல்லாம் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இப்ப இதை கேட்கலாம். அடுத்து பாருங்க, அறிவியல் குறியீட்டில் எழுதுக. அப்படியே மாத்தி கேட்டாங்களா? இப்ப அறிவியல் குறியீட்டில் எழுத சொல்லிட்டாங்க. இந்த முதல் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 0.0000120005 இருக்கு. எப்பயுமே நமக்கு எப்படி ஆரம்பிக்கணும்? ஒரு நம்பருக்கு அடுத்துதான் புள்ளி வரணும். நம்பரை பாருங்க, இதை எப்படி எழுதிக்கணும்? இன்டு 10 இங்க இருக்க நம்பர், இங்க இருக்க புள்ளி எங்க வந்துருச்சு? 1க்கு அடுத்து வந்துருச்சு. எத்தனை நம்பர் நகண்டு வந்திருக்கு? 1 2 3 4 5. 5 நம்பர் தள்ளி வந்திருக்கு. அப்ப இங்க பவர்ல 5. எங்கிட்ட நகண்டு இருக்கு? புள்ளி வலது பக்கம் நகண்டு இருக்கு. அப்ப வலது பக்கம் அப்படின்னா மைனஸ். சோ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே இங்க கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 4 3 1 2.345. அறிவியல் குறியீட்டுக்கு எழுதணும்னா நல்லா கவனிச்சுங்க. நம்பர்ல முதல் நம்பருக்கு அப்புறம் தான் புள்ளி வரணும். எப்படி இது மாறும்? 4.31 2 3 4 5ன்னு மாறணும். முதல் நம்பருக்கு அடுத்து தான் புள்ளி வரணும். அப்ப இந்த புள்ளி எங்க வரணும்? இங்க வரணும். இப்ப எத்தனை நம்பர் தள்ளி வந்திருக்கு? 1 2 3. 3 நம்பர் தள்ளி வந்திருக்கு. அதனால 10^3. நான் இடது பக்கம் நகட்டியிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் போடணும். சோ இதே மாதிரி நீங்க இதுக்கு சொல்லலாம். 0.105224 இருக்கு. எனக்கு எப்பயுமே என்ன பண்ணும்? நம்பருக்கு அப்புறம், முதல் நம்பருக்கு அப்புறம் தான் புள்ளி வரணும் அறிவியல் குறியீட்டுக்கு. இன்ட்டு 10. அப்ப இந்த புள்ளி 1க்கு அப்புறம் வருது. எத்தனை ஸ்தானம் நகட்டுறேன்? ஒரு ஸ்தானம் நகட்டுறேன். அப்ப 10^1. எங்கிட்டு நகட்டுறேன்? வலது பக்கம் நகட்டுறேன். சரிதானே? வலது பக்கம் ரைட் சைடு நகட்டுறேன். அப்ப ரைட் சைடு நகட்டுனா நம்பர் லைனை மாத்தி யோசிக்கணும். ரைட் சைடுனா என்ன போடணும்? மைனஸ் போடணும். இப்ப சூரியனுக்கும் சனி கிரகத்திற்கும் இடையே உள்ள தூரம் இது கொடுத்திருக்காங்க. மைல்கல்கள் ஆகும். இதை என்ன பண்ணணும்? அறிவியல் குறியீட்டுக்கு நம்ம எழுதணும். 1.4335 இன்ட்டு 10^12. இது அறிவியல் குறியீட்டுக்கு மாத்துங்க. இதெல்லாம் சூப்பர் கொஸ்டின் டீச்சர்ஸ். அறிவியல் குறியீட்டுக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இதே ஆன்சர் தான் வரும். ஏன்? ஏன்னா அதுவே கரெக்டா தானே இருக்கு. அறிவியல் குறியீடுனா முதல் நம்பருக்கு அடுத்துதான் என்ன இருக்கணும்? புள்ளி இருக்கணும். சோ அது இருக்கதே கரெக்டா தான் இருக்கு. இன்ட்டு 10 தானே இருக்கு. இருக்கதே அறிவியல் குறியீட்டுல தான் இருக்கு. அதனால நம்ம மாத்த தேவையில்லை. டீச்சர்ஸ், திட்ட வடிவம் அறிவியல் குறியீடு இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு மாத்த சொன்னாங்கன்னா கண்டிப்பா நமக்கு மாத்த தெரியணும். இந்த கொஸ்டினை நம்ம வந்து எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ஓகே டீச்சர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மகிட்ட சைக்காலஜி புக் அவைலபிளா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். கண்டிப்பா உங்களை சைக்காலஜில ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கும். அதுல எந்த டவுட்டும் வேணாம். ஸோ இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்.